ஸோ மக்களே நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா நம்ம பாலிசோ கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன் இல்லையா. அவங்க சூப்பராக நம்ம கரெக்டாக கேட்குற டைமில் வந்து வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நம்ம கொடுத்துட்றாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க, சார் நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்களான்னுட்டுன்னு. ஸோ அதனால தான் இன்னைக்கு கையோட காஞ்சிபுரமில் அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்க சைட்லேயே அவரையும் பிடிச்சி இன்னைக்கு அவர்கிட்ட என்னென்ன டீட்டெயில்ஸு நேர்லேயே கேட்டுடலான்னு நான் பார்த்தேன். ரொம்ப சூப்பராக கரெக்டாக வந்து வாஸ்துலேருந்து எல்லாமே கரெக்டாக வாட்டர் லைன்லேருந்து பர்ஃபெக்டாக பண்ணி வச்சிருக்காரு. நான் வந்து நேரில் பார்த்து மட்டும்தான் நான் ரிவ்யூ சொல்லுவேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ பிகாஸ் நான் சொல்கிற ஒரு விஷயம் ஹானஸ்ட்டாக இருக்கணும், அது நல்லதே உங்களுக்கு சேரணுன்றது தான் என்னோட மோட்டோவே. ஸோ நான் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. சார்கிட்ட வந்து அவரோட கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி அவர்கிட்டே சில டீட்டெயில்ஸ் நம்ம கேட்டுடலாம் பாருங்க. ஸோ நம்ம பாலிசோ கன்ஸ்ட்ரக்ஷனுடைய எம்டி மிஸ்டர் பிரசன்னா இருக்கார். பிரசன்னா சார், ஹை சார், ப்ளஷர் டு மீட் யூ. நேரில் வந்தாச்சு. ஸோ நம்ம பாலிசோ கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். இதை தாண்டி நேரில் உங்களை பார்த்து நம்மளோட வீடியோ பற்றி சொல்லணும்னு ஆசை. ஸோ பாலிசோ கன்ஸ்ட்ரக்ஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டது, எப்படி போயிட்டு இருக்கு சார்? பாலிசோ கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 2016 ஆரம்பித்தோம் சார். ஓகே, கிட்டத்தட்ட 10 இயர்ஸாக போயிட்டு இருக்குது. சென்னையிலேருந்து எல்லா இடமே நம்ம பண்ணியிருக்கிறோம். எந்தெந்த இடம் சார்? எந்தெந்த இடம் நம்ம கவர்? சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, வந்தவாசி டிஸ்ட்ரிக்ட்லாம் நிறைய பண்ணியிருக்கிறோம். ஓகே சார், ஓகே சார். இப்போ நம்ம சென்னையில் நம்ம மெயின் அந்த இன்டீரியர்லாம் கூட நம்ம கேட்டோம்னா ஆன் டைமில் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் சார். ஏற்கனவே சிந்தாரிப்பேட்டு, வண்ணாரப்பேட்டு, எக்மோர், சைதாப்பேட்டை எல்லாமே பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மேன் பவர் கொஞ்சம் இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து எப்படி நமக்கு அங்கே பண்ணுவாங்க அப்படின்றதுல அதுதான் மெயின் ப்ராப்ளமாகவே இருக்கும். நம்ம எல்லாருமே செட்டில் பண்ணுறோம் சார். அங்கங்கே ஒரு டீம், தனித்தனி டீம் செப்பரேட்டாக வச்சுருவோம். ஓகே, அந்த ஒர்க்குக்கு அந்த டீம் தான். ஓகே, அந்த மாதிரி தான் நம்ம மேனேஜ் பண்ணுறோம் எல்லாம். ஓகே சார். இப்போ அடுத்து என்னன்னா, இப்போ நம்ம பாலிசோ கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வராங்க, நாங்கள் இப்படி பண்ணுறோம், ஆஃபர் கொடுக்குறோம், அப்படி பண்ணுறோன்றாங்க. பட் எல்லாருமே வந்து அந்த ஒன்ஸ் இப்போ பர்சனலாகவே நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு. இப்போ பிளாட் புக் பண்ணிட்டு நான் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும்போது ஆன் டைமில் கொடுத்துருவோன்னு சொன்னவங்க 6 மாதம் 7 மாதம் இழுத்து அடிக்கிறாங்க. ஸோ நம்ம பாலிசோ கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நான் கேள்விப்பட்டதில் நீங்கள் கேட்குற டைமுக்கு முன்னாடியே கொடுத்துட்றீங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ அது எப்படி சார் சாத்தியமாகுது? ஏதாவது இப்போ ஹானஸ்ட்டாக கேட்குறது, ஏதாவது காம்ப்ரமைஸ் குவாலிட்டியில் தான் பண்ணுறீங்களா, இல்லை வந்து கேட்குறத நீங்கள் எப்படி மேன் பவரை யூஸ் பண்ணி பண்ணுறீங்களா என்னன்றது கொஞ்சம் அந்த மிராக்கில் சொல்லுங்கள். நம்ம வந்து ஃபுல்லாகவே ஷெடியூல் போட்டுருவோம் சார். ஓகே, இந்த சைட்டுக்கு தான் ஷெடியூல்னு போட்டுருவோம். ஓகே, எல்லாமே ஒரு 5 டேஸ் முன்ன பின்ன தான் நாங்கள் வச்சுப்போம். ஓகே, எல்லாமே ஓகே. நமக்கு ஆன் பேப்பர் நம்ம என்ன டேட் கொடுக்குறோமோ அந்த டேட்டுக்கு தான் நாங்கள் பிளான் பண்ணுவோம். 1 வீக் முன்னாடியே நாங்கள் வச்சுருவோம். ஓகே. இப்போ வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்ததுல இன்டீரியர் ஒர்க்ஸும் சேர்த்து நீங்கள் பண்ணி தரீங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஆமாம் சார். ஸோ இன்டீரியர்ஸுமே நீங்கள் வந்து நம்ம கேட்குற டிசைன் இப்போ 3D டிசைன் முன்னாடியே காட்டிடுவீங்களா எப்படி சார்? நம்ம எப்படி தேவைப்படுதுன்றத ஃபர்ஸ்ட் விஷுவலாக காமிச்சிடுவோம். 3Dலேயே காமிச்சிடுவோம். உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுது, உங்களுக்கு மெட்டீரியல்லாம் கூட அதில் என்னென்ன மெட்டீரியல் எல்லா வெரைட்டியுமே நம்ம காமிச்சிடுவோம். ஓகே, அது எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணுறது தான். ஓகே, நாங்கள் சூஸ் பண்ணுறதை நீங்கள் அதுக்கேற்ற டைம் அந்த குவாலிட்டி காம்ப்ரமைஸ் எல்லாமே நீங்கள் பண்ணி கொடுத்துறீங்க. ஏன்னா சில பேர்லாம் வெறும் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் பண்ணுவாங்க, இன்டீரியர்